ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு டாக்டர் ஷாமிஸ் ரெசிபி. என்னடா இது செம கூட்டமாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, பாண்டிச்சேரியில் இருக்க எம்ஜி ரோட்டில் தான் இருக்க பாட்டி கடைக்கு வந்திருக்கேன். இதோ இந்த ஃபேமஸ் பாட்டி பஜ்ஜி கடை தான். அவங்களோட ப்ரான் பஜ்ஜி ஆகட்டும், மீன் பஜ்ஜி ஆகட்டும், சிக்கன் போண்டா ஆகட்டும், ட்ரம்ஸ்டிக் சிக்கன் ஆகட்டும், ஏன் நண்டு பஜ்ஜி கூட ஆகட்டுங்க, எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ். உண்மையாக சொல்கிறேன், ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், சூப்பராக இருந்துச்சுங்க. லைஃப்பில் மஸ்ட் ட்ரை. ஒரே ஒரு தடவையாவது நீங்கள் கண்டிப்பாக போய் டேஸ்ட் பண்ணியே ஆகணும். பண்ணிங்கன்னா உங்களால் திரும்ப அந்த டேஸ்ட்டுக்கு அடிமையாயிடுவீங்க. அடுத்த தடவை உங்களால் திரும்ப போகாமல் இருக்கவே முடியாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லாருக்குமே ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்காக சொல்லுவாங்க, காஸ்ட்லியாக இருக்குது அப்படி இப்படின்னு. பட் என்னோடய ஹானஸ்ட்டான ரிவ்யூ சொல்கிறேன், ப்ரைஸ் வொர்த் த மணி அப்படின்னு சொல்லுவேன். பிகாஸ் அங்கே கொடுக்குற அமௌண்ட்டுக்கு வொர்த்தாக தான் இருக்குது. உண்மையாகவே அவங்க ப்ரான் சும்மா எண்ணி 1-2 போடுறது இல்லைங்க. ஒரு பஜ்ஜிக்கு கையில் எவ்வளோ ப்ரான் வருதோ அந்த ப்ரானை அப்படியே எடுத்து டிப் பண்ணி பேட்டரில் உங்களுக்கு போடுறாங்க. உண்மையாகவே சொல்கிறேன், சூப்பராக இருந்துச்சுங்க பஜ்ஜி எல்லாமே. நீங்கள் ஒரு தடவையாவது போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது என்னன்னு உங்களுக்கு புரியும். செம்ம டேஸ்ட்டு. இன்னொன்று, அந்த பாட்டி ரொம்ப ஸ்வீட். கோவப்படுறது அதெல்லாம் கிடையாது. நிறைய பேர் தப்பாக அவங்கள பேட் கமெண்ட்ஸ் அண்ட் பேட் ரிவ்யூஸ் கொடுக்கறனால தான் அவங்க உங்ககிட்ட மேபி கோவப்பட்டிருக்கலாம். ஸோ அதுதான் ரீசன். அண்ட் இந்த ப்ரான் பஜ்ஜிக்கோ இல்லை என்ன பஜ்ஜி நீங்கள் வாங்கினாலும் அதுக்கு மைனஸ் கொடுத்துட்றாங்க. ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு ஒரு சாலட் மாதிரி கொடுத்துட்றாங்க. அந்த சாலடோடு நீங்கள் சாப்பிடும் போது உண்மையாகவே கிளாஸாக இருந்துச்சு. இது மீன் போன்லெஸ் அண்ட் ஸ்கின்லெஸ். இது கொடுவா மீன் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பாட்டி. சூப்பராக இருந்துச்சு மீன். எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட். என்னென்னா, இவங்க ஆல்ரெடி மசாலாவில் மேரினேட் பண்ணி நல்லா ஊற விட்டுறாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த பஜ்ஜி மாவில் போட்டு போடுறாங்க. ஸோ உண்மையாகவே சூப்பராகவே இருந்துச்சு. நீங்கள் போய் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நான் ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கே புரியும். ஸோ இது பார்த்திங்கன்னா தெரியும். இது ப்ரான் பஜ்ஜி. இந்த நீளமாக இருக்கிறது மீன் பஜ்ஜி. இதுதான் ப்ரான் நான் சொன்னல. ஸோ இதுலேயே இந்த சைடில் இருக்குது. இதில் சிக்கன் இருக்குது, அப்புறம் ட்ரம் ஸ்டிக் இருக்குது. உண்மையாக பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு. என்ன ரிவ்யூ எதாக இருந்தாலும் அந்த டேஸ்ட்டுக்காக வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பாட்டி பொரிச்சு போட்டுகிட்டே இருக்காங்க. அங்கே காலி ஆகிட்டே தாங்க இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பாருங்களேன், ஒரே ஒரு வாட்டி போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் ரேட் எல்லாமே பாட்டி கடைசியில் வீடியோவில் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் போய் பாருங்கள் வீடியோவை. அண்ட் இங்கே இந்த ரோடு பயங்கர பிஸியாக இருக்கும். நாங்கள் அன்றைக்கி ஒரு வீக் டேஸில் போயிருந்தனால கூட்டம் கொஞ்சம் கம்மி அப்படின்னு சொல்லலாம். சண்டேலாம் போனீங்கன்னா உண்மையாகவே செம்ம ரஷ்ஷாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் போய் ட்ரை பண்ணியே ஆகணும் அப்படின்னு போகிறவங்க வீக் டேஸ்லேயே போங்க. உண்மையாகவே சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக தான் எல்லாமே இருக்குது. அது ஒன்று சொல்லணும். அண்ட் இது என்னென்னா, பாட்டிக்கு அந்த கவர்மெண்ட் அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், 2019. எனக்கு அது ஃப்ரெஞ்சில் இருக்கனால அவ்வளோ எக்ஸாக்டாக தெரியலை. அண்ட் இது அவங்க டாட்டர் இன்லா. உண்மையாகவே செம்ம சப்போர்ட்டிவான ரொம்ப எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, பயங்கர சப்போர்ட்டிவ். அண்ட் ஆல்ரெடி எங்கள் வீட்டில் எல்லோரும் வாங்கியிருந்தாங்க. இது போக நான் ப்ரான் அண்ட் சிக்கன் டேஸ்ட் பண்ணேன் அண்ட் ஃபிஷ் டேஸ்ட் பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு. ஸோ குட்டி ரிவ்யூவர் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுவார் பாருங்கள். ஸோ பார்த்திங்களா, ரஷ்ஷு இருந்துகிட்டே தாங்க இருக்குது. எங்கெங்கே இருந்தும் வந்துட்டுருக்காங்க. நிறைய பேர் நாகூர்லேருந்துலாம் வரதாக சொல்லியிருந்தாங்க. உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ வாங்க பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். மீன் பஜ்ஜி 70 ஒரு பீஸு, எறா பஜ்ஜி ஒரு பீஸு 30, சிக்கன் ஒரு பீஸு 50, நண்டு 50. சரிங்கம்மா, ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களோட எல்லாமே. தேங்க்யூம்மா. ஸோ அடுத்தது எங்கே வந்திருக்கோன்னா, அதே ஸ்ட்ரீட்லேயே இருக்க மக்ரோனி. சூப்பராக இருக்குங்க இந்த மக்ரோனிக்கு தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இங்கே ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் போட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறமா சிக்கன் போண்டா இருக்குது, ப்ரான் வடை இருக்குது. எல்லாமே இங்கேயே சூடாகவே போட்டு கொடுத்துட்டே இருக்காங்க. ரஷ் இங்கேயே இருந்தபடியே இருக்குங்க. ஸோ நான் சொன்ன மக்ரோனி இதுதான். இது மேலே மைனஸ் ஆட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ எல்லோரும் போய் டேஸ்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை எல்லோரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.